இங்கே இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லாம் இருக்குது. பரிசுத்தாவியெல்லாம் இப்ப எவனுமே நம்புறது இல்ல. இந்த ஆராதனைக்கு அந்த பசங்க எல்லாம் பரிசுத்தாவியெல்லாம் நம்புறது இல்ல. அவங்க எல்லாம் ஃபுல்லா மேக்கப் செட்டுகளோட தான் இருக்கிறானுங்க எல்லாரும். எல்லாரும் டப்பா அவங்கள தான் ஆவி விடுறானுங்க. இப்ப எல்லாம் ஃபுல் கலர் டப்பால கலர் கலர் ஆவி வருது. கர்த்தருடைய ஆவி வருது இல்ல. அந்நிய அக்கினி. அவன் அம்மா அப்பா அழுது ஜெபிச்சனால அந்த பசங்களை விட்டு வச்சுக்கிறான். இல்ல அடிச்சிருவாரு ஒரே அடி. மேடையில போயிடுவானுங்க. ஸ்டேஜிலே அடிச்சிருவார் ஆண்டவர். இதை யார் எச்சரிக்க வேண்டியது? இது யார் கடிந்து திருத்த வேண்டியது? இது யார் அவர்களுக்கு தவறுன்னு சுட்டி காட்ட வேண்டியது? இது போல விஷயத்தை எப்படி சபையில் அனுமதிக்கலாம்? இது போல சபை மேடையில் எப்படி அனுமதிக்கலாம்? கேடு கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்ன வர்ஷிப் பண்றது? கேடான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன ஆராதனை பண்றது? என்ன ஆராதனை அது? அது ஆராதனை இல்லை, அதெல்லாம் டிராமா. அதெல்லாம் செல்ஃப் க்ளோரி.